தற்போதைய அண்மை செய்தி. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மதுரை அவனியாபுரத்தில் நாளை ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற இருக்கும் நிலையில் அதற்கான இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருண் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருண், கூடுதல் விவரங்கள். வினிதா, பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி 14ஆம் தேதி அவனியாபுரத்திலும், 15ஆம் தேதி பாலமேட்டிலும், 16ஆம் தேதி உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிகளானது மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஏற்று நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்காக மதுரை மாநகராட்சி சார்பில் 54,26,000 ரூபாய் ஒப்பந்தம் போடப்பட்டு அதற்கான பணிகளை கடந்த வாரம் தமிழக பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி, மாவட்ட ஆட்சியர் சங்கீதா, மாநகராட்சி ஆணையாளர் தினேஷ்குமார் ஆகியோர் முன்னிலையில் அந்த பந்தக்கால் முகூர்த்தக்கால் ஊண்டப்பட்டு அதற்கான பணிகள் தொடங்கி வைக்கப்பட்டது. அன்றைய தினம் முதல் தற்போது வரை அனைத்து பணிகளும் முழு வீச்சில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக வாடிவாசல், அதே போல பிறவாடி, கலெக்ஷன் பாயிண்ட், பார்வையாளர்கள் மாடம், விழா மேடை, பரிசு பொருட்கள் அடுக்கி வைக்கக்கூடிய மேடை உள்ளிட்ட பல்வேறு அந்த பணிகளும் ஆனது தற்போது முடுக்கிவிடப்பட்டு தொடர்ச்சியாக பணிகளானது நடைபெற்று வந்தது. சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலையின் இருபுறமும் கம்பு கட்டும் பணியானது முடிக்கப்பட்டிருக்கிறது. காளைகள் அழைத்து வரக்கூடிய பகுதி, அதே போல காளைகளுக்கான மருத்துவ பரிசோதனை செய்யக்கூடிய அந்த பகுதி, கலெக்ஷன் பாயிண்ட் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருபுறமும் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த கம்பு கட்டும் பணியானது தற்போது முடிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ரெஸ்கியூ டீம் போட்டியின் போது காயம் ஏற்படக்கூடிய வீரர்களோ அல்லது மாட்டின் உரிமையாளர்களை ரெஸ்கியூ செய்வதற்கு அதுக்கான பணிகளும் தற்போது அங்கு பகுதியிலும் இந்த பாதுகாப்பு பணிக்காக கம்பு கட்டும் பணியானது முடிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த வாடிவாசல் அமைக்கும் பணியானது தற்போது நடைபெற்று வருகிறது. விழா மேடை கிட்டத்தட்ட 80% நிறைவேற்றிருக்கிறது. அதே போல பார்வையாளர்களை பொறுத்தவரை ஆங்காங்கே குடிநீர் வசதியும், நடமாடும் கழிப்பிட வசதி, LED திரையரங்குகளும் அந்த ஜல்லிக்கட்டு போட்டியை நேரலையில் காண்பதற்காக அந்த பணிகளும் தற்போது வைக்கப்பட்டிருக்கிறது. CCTV கேமரா பொருத்தும் பணியும் தற்போது மீதம் இருக்கிறது. அது இன்று இரவிற்குள் முடிக்கப்படும் என்றும் தற்போது அந்த விழா குழு சார்பிலும் மாநகராட்சி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாடுபிடி வீரர்களுக்கு காயம் ஏற்படாத வகையில் வாடிவாசலுக்கு முன்பு தேங்காய் நார்கள் கொட்டுவதும், அதே போல தண்ணீர் தொட்டி வைப்பதும், CCTV கேமரா பொருத்தும் பணியும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. வினிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அருண்.